ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேட் செய்ய போகிறோம். இது வந்து crochet பென்னி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்த கலரை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். இது வந்து 100 கிராம். இது வந்து 100 கிராம். இதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற நீடில் சைஸ் வந்து 4.5. இதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து 4.5 mm. இந்த நீடில் 4.5 mm. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வழக்கமாக வந்து குர்ஷி போடுவோம் இல்லையா, ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் போடணும். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு நம்ம வந்து எந்த ஸ்டிச் வேணாலும் அதாவது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சிங்கிள் குர்ஷி யூஸ் பண்ணலாம், டபுள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிறது ஹாஃப் டபுள் யூஸ் பண்ண போகிறேன். சிங்கிள், டபுள், அடுத்தது வந்து ஸ்டார் ஸ்டிச்சு, ஆல்பைன், நம்ம என்ன நான் இது வரைக்கும் போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து டபுள் மட்டும்தான், ஹாஃப் டபுள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இப்போ நான் போடுறது வந்து ஒரு 8லேருந்து 12 வயசு உள்ள குழந்தை யூஸ் பண்ணுற அளவுக்கு போட போகிறேன். இது வந்து செயின் வந்து நம்ம எவ்வளோ போட்டுக்கணும்னா 8லேருந்து 12 வயசு உள்ள குழந்தைக்கு போடணுன்னாக்கா நம்ம வந்து ஒரு 28-29 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். 30 வரைக்கும் வச்சுக்கலாம். 28லேருந்து 30 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் இது வந்து 1 ஃபீட்டுக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக 1 ஃபீட்டு போட்டிருக்கேன். இது இப்போ நான் ஹாஃப் டபுள் போட போகிறேன். இதில் நீடலில் வந்து இந்த ஹூக்கில் வந்து நூலை எடுத்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு செயின்லே போடணும். இந்த செயின்லே இந்த செயின் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செயின்லே போட்டு வெளியில் கொண்டு வந்தால் இப்போ 3 லூப்பை சிங்கிள் ஆக்கணும். இதுதான் ஹாஃப் டபுள். இது வந்து உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் லிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே 3ஐயும் ஒரே டைமில் சிங்கிள் ஆக்கிடணும். நூல் எடுத்துட்டு இதில் விட்டு ரொம்ப ஈஸி. சிங்கிள் குர்ஷி மாதிரி தான் ஹாஃப் டபுளும். இதே மாதிரி தான் நம்ம இந்த செயின் ஃபுல்லும் போட போகிறோம். இந்த மாதிரி ஹாஃப் டபுள் வந்து இந்த செயின் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம இது வரைக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து 45 செயின் போட்டிருக்கேன். இதில் 45 செயினில் 40 வரைக்கும் வந்து ஹாஃப் டபுள் குர்ஷி போட்டிருக்கேன். இது நம்ம இது ஃபுல்லாக போட்டாக்கா, இது வந்து ஃபுல்லும் போட்டால் மேலே வந்து நம்ம தலையிட்ட கட்டுறப்ப ரொம்ப திக்காக அந்த இடம், ஏன்னா யான் வந்து இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 5 செயின் 45ல் 40 வரைக்கும் டபுள் குர்ஷி ஆஃப் டபுள் போட்டிருக்கேன். இப்போ இந்த 5 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா வெறும் சிங்கிள் குர்ஷி போட்டுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து தலைக்கிட்டக்க வந்து ரொம்ப திக்னஸாக வராது. வெறும் சிங்கிள் குர்ஷி 5 போட்டுக்கணும். 3 4 5 இது இப்போ வெறும் சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரும். இந்த இடத்துல திக்காக வந்துட்டு இந்த இடத்துல குறுகி வரும். அப்போ தான் நமக்கு மேலே வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம எப்போதும் ஜென்ரலாக போடுறது எப்படின்னா இந்த ஹோலில் தான் நம்ம வரிசலாக போடுவோம். செயின் குர்ஷி போடுவோம். இப்போ நம்ம எங்கே போட போகிறோம்னா இது இப்போ செயின் மாதிரியே இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து இப்போ இது தெரியறது வந்து செயின் மாதிரியே தான் நமக்கு தெரியும். இதில் வந்து நம்ம உள் சைடில் போட போகிறோம். இப்படி இப்போ இதில் வந்து 5 வந்து சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். நம்ம 5 போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு செயின் போட்டு திருப்பணும். திருப்பிட்டு இதில் வந்து 5 வந்து வெறும் சிங்கிள் குர்ஷி. 1 2 3 4 5 இந்த 5 வந்து நம்ம
வெறும் சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு இப்போ இதுலேருந்து வந்து நம்ம இப்போ ஆஃப் டபுள் குர்ஷி போட போகிறோம். இப்போ ஆஃப் டபுள் குர்ஷி. இந்த இடத்துல மட்டும் எதுக்கு சிங்கிள் குர்ஷி போட்டிருக்கேங்கிறது இன்னும் கொஞ்சம் நிறையா லென்த்தாக போட்ட பிறகு நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சாரி, இதே மாதிரி ஆஃப் டபுள் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு ரோ போட்டாச்சு. இப்போ எண்டுக்கு வந்தோடனே இந்த சைடு வந்தோடனே நம்ம வந்து ஒரு 2 செயின் போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா. 1 2 இங்கே 2 செயின் போட்டுட்டு நம்ம இப்போ திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ மறுபடி இந்த இதில் போடணும். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உள் சைடில் தான் போடணும், வெளி சைடு போடக்கூடாது. இந்த மாதிரி உள்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த உள்பக்கமாக இருக்குல்ல, இதில் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி உள்பக்கமாகவே தான் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே போடணும். இது ரொம்ப ஈஸி. ஆஃப் டபுள் குர்ஷி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டபுள் குர்ஷியை விட ஈஸி. இப்போ நம்ம இதே மாதிரி போட்டு இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் போட்டாச்சு. திருப்பி நம்ம என்ன பண்ணணுன்னா சிங்கிள் குர்ஷி போட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த பக்கம் 5 சிங்கிள் குர்ஷி போடணும். நம்ம இது வரைக்கும் 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் டபுள் குர்ஷி. இது ஃபுல்லாக நம்ம வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 40 போட்டிருக்கேன். 40 ஹாஃப் டபுள் குர்ஷி போட்டிருக்கேன். அது வரைக்கும் போடணும் இதுமாரி. அப்புறம் இந்த பக்கம் திருப்பி டபுள், அதாவது 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அப்புறம் ஹாஃப் டபுள் போட்டு திருப்பி இதே மாதிரியே ஃபுல்லாக போடணும். இது ஃபுல்லாக நிறைய போட்டுட்டு நான் எப்படி மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லும் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து 52 ரோ போட்டிருக்கேன். இதில் இது வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்காது. இது வந்து 2. இப்போ இந்த மாதிரி நம்ம கவுண்ட் எப்படி பண்ணிக்கிறதுனா 2 4 6 8 10 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நான் போட்டிருக்கிறது வந்து இந்த மாதிரி 50 போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு ரோ, இந்த சைடு ஒரு ரோ, 52 இருக்குது. இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணணும். நம்மளோட அதாவது இது வந்து எத்தனை 52 தான் போடணும்னு இல்லை. நம்ம தலையை சுற்றி இப்படி வச்சு பார்க்கும்போது தலையை சுற்றி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். இது நான் போட்டிருக்கிறது வந்து 8லேருந்து 12 வயசு 15 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம தலையை வந்து இப்படி சுற்றி பார்த்தோம்னாக்கா வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தால் நம்ம அதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தைக்கணும். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த எட்ஜு வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம போட்டுட்டு வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து சிங்கிள் குர்ஷி, டபுள் குர்ஷி, ஆஃப் டபுள் குர்ஷிலாம் போடும்போது ஒரு ரோ இப்படி போட்டுட்டு இந்த சைடு திருப்பி வரும்போது நம்ம இதை இப்படி திருப்பி போடுறோன்னா கரெக்டாக இந்த எட்ஜை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் தான் இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஒரே லைனாக இருக்கும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நூலை வந்து நம்ம கொஞ்சம் தூரம் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு நீடில், இந்த மாதிரி ஒரு நீடிலில் வந்து நம்ம இதை வந்து கோத்துக்கணும். இந்த மாதிரி தான் நீடில்னு தேவையில்லை. சாதாரணமாக புக்கு தைக்கிற நீடில் இருந்தாலும் ஓகே. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த நீடிலாக இருந்தாலும், ஆனால் இந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த த்ரெட்டு போகிற அளவுக்கு. இதை வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு இந்த நூலை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இழுத்து விட்டுடணும். இப்படி அப்படியே இழுத்துட்டோம்னா நமக்கு நாட் மாதிரி வந்துடும். பிரியாமல் ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீடிலில் வந்து கோத்துக்கணும்.
நம்ம நீடில் கோத்துட்டு நம்ம வந்து இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் உள்ளே இப்படி விட்டு இழுத்துடணும். இப்போ இழுத்துட்டு இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செயின். இது இந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு செயினும் இந்த 2 செயினையும் எடுக்கணும். இதில் இந்த செயினும் இப்படி விட்டு நம்ம இழுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் செயின். இதில் வந்து இந்த 2 செயின், இதில் வந்து அடுத்த செயின். இப்போ இந்த 3வது செயின், அடுத்தது இதில் வந்து நம்ம 3வது செயின். இப்போ அடுத்தது இதில் விட்டுட்டோம். ஒரு இதை கூட மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். நம்ம தைக்கணும்படி. இந்த மாதிரி நம்ம துணி தைக்கிறது மாதிரி தான் இப்படி மாற்றி மாற்றி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம்னு நம்ம தைச்சிட்டு வரணும். இப்படி இதையும் சேர்த்து இதே மாதிரி இது ஃபுல்லாக தைக்கணும். நம்ம தைக்கும்போது நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாட் வந்த மாதிரி வந்துடும். இது வரைக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி நம்ம தைச்சிட்டு வரணும், இந்த எண்டு வரைக்கும். இப்போ இது ஃபுல்லும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எண்டுக்கு வந்தோடனே இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இதில் இந்த இடத்துல விட்டுட்டு இப்படியே ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து இதில் ஃபுல்லாக இப்படி இந்த கேப்பில் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இது எல்லா இடத்துலையும் ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் இப்படி விட்டு நம்ம வாங்கணும். இது இதே மாதிரி இந்த கேப்பு ஃபுல்லாக நம்ம கேப்பில் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இப்போ கொண்டு வரணும். நம்ம ஃபுல்லாக இதில் விட்டு கோத்துட்டோம். இப்போ வந்து இதை நல்லா சுருக்கிக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்கு வந்து ஒரு 5 நாட்டு வந்து சிங்கிள் குர்ஷி போட சொன்னோம் அப்படின்னா, இந்த இடம் சுருக்கி வரும்போது அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம இப்படி குவிச்சு காமிச்சோன்னா இந்த இடம் ரொம்ப இதுவாக இருக்கும். சுருக்கி கொண்டு வரும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டு ஒரு 5 குர்ஷி மட்டும் சிங்கிள் குர்ஷியாக 5 எல்லா ரோலையும் போட்டுட்டு வந்தது அதுக்காக தான். இப்போ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டு இதை வந்து நம்ம சுருக்கிக்கணும். கேப்பே தெரியாத அளவுக்கு இந்த வாயை நல்லா இப்படி சுருக்கிட்டு, இது வந்து நூல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணணும். எப்போதுமே லென்த்தாக விட்டுட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டாது, அதனால தான் இங்கே சின்னதாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இந்த நூலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட்டு ஒரு 1/2 ஃபீட்டுக்காவது நூலை விட்டுட்டு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக ஹோல் தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம இதோடு சேர்த்து கட்டிடலாம். நல்லா இறுக்கி கட்டணும். அப்போ தான் நமக்கு இந்த கேப்பே தெரியக்கூடாது மேலே. இப்போ வந்து இதை வந்து உள்பக்கமாக நம்ம வந்து இப்போ இந்த நூலை வந்து இழுத்து விட்டுக்கலாம். இதில்
நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த நூலை உள் பக்கமாக இழுத்துட்டு இதை அப்படி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பாம் செஞ்சு இதை வந்து நம்ம இங்கே வைக்கணும். இது வந்து 2 நூல் வந்து இதில் இருக்கும். இப்படி வச்சுட்டு இதை வந்து உள் பக்கமாக நீடில் விட்டு ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். நம்ம இப்போ இங்கே வந்து விட்டுட்டு இது கொஞ்சம் பெரிய நீடிலாக இருக்குது, நான் சின்ன நீடில் விட்டுச்சு. இப்போ இதை இப்படி 2 பக்கமும் 2 நூல் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன நீடில் இப்படி விட்டுட்டு இதை வந்து உள்ளே விட்டு இழுக்கணும். உள் பக்கமாக இழுத்துக்கணும். நம்ம இப்போ உள் பக்கம் இழுத்துட்டு இப்படி உள்ளே அந்த நூலை இழுத்து முடிச்சு போடுறதுக்காக. அடுத்தது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அது ஆப்போசிட்டாக கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி இந்த சைடாக வச்சுக்கணும். அது எங்கே விட்டுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் இப்படி விட்டுட்டு இதில் மாட்டி இதை உள்ளே இழுக்கணும். இதை வந்து ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு இங்கே விட்டு உள் பக்கம் அந்த நூலை இழுக்கணும். இப்போ இங்கே வந்துருச்சு நூல். இப்போ இதை நம்ம வந்து பிரட்டிக்கணும். அப்படி பிரட்டிட்டு இந்த 2 நூலையும் நல்லா முடிச்சு போட்டு கட்டிக்கணும். நம்ம இப்போ இது வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு நேராக இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அது ஓகே. இப்போ இதுக்கு சென்டராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை உள் பக்கம் பிரட்டிட்டு இந்த இடத்துல நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு இந்த நூலையும் சேர்த்து இது கூடவே நம்ம நல்லா ஒரு நாட் போட்டு இந்த 2 இதையும் சேர்த்து இது கூட வந்து ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரட்டிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ இப்படி வந்து பிரட்டிக்கணும் கொஞ்சம். இப்போ நமக்கு ஒரு அழகான கேப் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு மார்க்கெட்டில் என்ன தான் விதவிதமாக கேப்பெல்லாம் கிடைச்சாலும் நமக்கு பிடிச்ச கலர் இருக்காது, நமக்கு பிடிச்ச டிசைன் இருக்காது. இந்தமாரி நமக்கு பிடிச்ச கலர் டிசைனில் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் சரி நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் சரி கொடுக்கும்போது நமக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.